ஹாய் வணக்கம். விகாட் வாட்டர் ஹீட்டர் பற்றி தான் இப்போ பேச போகிறேன். வாட்டர் ஹீட்டரை பற்றி ரிவ்யூ. என்ன வாட்டர் ஹீட்டர்? விகாட் 15 லிட்டர் கெப்பாசிட்டி வாட்டர் ஹீட்டர். இதுக்கு முன்னாடி வாங்கின ஹீட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு. அது என்ன வீனஸ் 3 லிட்ரு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர். அது சீக்கிரமாக ஒரு 3 வருஷம் தாங்க ஆகுது. அது வாங்கி 3 வருஷத்துலேயே அது போயிடுச்சு. அந்த வாட்டர் ஹீட்டரில் என்ன ப்ராப்ளம், ஏன் புதுசாக நான் வாங்கியிருக்கேன், இதை பற்றி தாங்க இந்த வீடியோ. இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் 3 வருஷம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னென்னா உங்களுக்கு கரண்ட்டு பில்லு அதிகமாக வரும். கரண்ட்டு பில்லும் அதிகமாக வரும், தண்ணி ஃப்ளோவும் கம்மியாக வரும். என்னென்னா அதுக்கு சின்னதான ஒரு 3 லிட்ரு வாட்டர் ஹீட்டர்னால அது கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது கம்மியாகும். அதுபோல் கரண்ட்டு பில்லு அதிகமாக வரும். ஒரு பக்கெட் ஒரு 20 லிட்ரு பக்கெட்டுனீங்கன்னா அது ஒரு யூனிட் ஆகும். ஒரு பக்கெட்டுக்கு 5 பேர் இருக்கும். 5 பேர் இருந்ததுனால 5 யூனிட் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர்னு சொல்கிறாங்க. ஆனால் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக தாங்க வரும். சூடாக ஆகிறது லேட்டாக வரும். நான் ஸ்லோவாக வைக்கணும், பைப்பு ஸ்லோவாக வச்சா தான் அது ஹீட்டாக வரும். அதுவும் லேட் ஆகும். அதுவும் ட்ராபேக். கரண்ட்டு பில் அதிகமாக வரும், தண்ணி ஸ்லோவாக வரும், லேட் ஆகும். இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, ஒர்க் ஆகலை, எர்த் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டேப்லெலாம் எர்த் அடிக்குது. அதனால் அதுக்கப்புறம் அதுவே ஸ்டாப் ஆகிடுச்சு. வேறு வாட்டர் ஹீட்டர் வாங்கலான்ட்டு முடிவு பண்ணோம். என்ன பிராண்டு வாங்கலாம்னா விகாட் வாங்கலாம் அப்படின்ட்டு யூடியூப்பில், அமேசானில் ரிவ்யூ பார்த்தோம். நல்லா இருந்தது. நிறைய ரிவ்யூலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. எங்கள் ரிலேஷன் வீட்லேயும் அது கிட்டத்தட்ட 8 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளம் ஆகலை. அவங்க வீட்டில் 25 லிட்ரு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குது. அதனால் ஆன்லைனில் வாங்குறது வேண்டாம். ஆன்லைனில் வாங்கினா டேமேஜாக வரும், ஏதோ ஃபால்ட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஆன்லைனில் வேண்டான்ட்டு தான் ஆஃப்லைனில் போகலாம். வசந்த் கோவில் போய் கேட்டோம். வசந்த் கோவில் போய் கேட்டால் அங்கே எல்லா பிராண்டாக இருக்குது, விகாட் இல்லைன்ட்டாங்க. சத்யாவில் போய் கேட்டோம். சத்யாவிலையும் அதே தான், இல்லை வேறு பிராண்டு தான் இருக்குது, விகாட் இல்லை. எங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஏரியாவில் ரேவதி ஸ்டோர், அந்த ரேவதி ஸ்டோரில் போய் கேட்டோம். அங்கேயும் அதே தான், இல்லை அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னா ஆன்லைன்லேயே வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆன்லைனில் வாங்கினா 15 லிட்ரு, ஃபஸ்ட்டு 25 லிட்ரு வாங்கலான்னு முடிவு பண்ணேன். என்ன சொன்னாங்க, 25 லிட்ரு நீங்கள் வாங்கினீங்கன்னா கரண்ட்டு பில் அதிகமாகும், வேண்டாம், நாங்கள் இருக்கிறது 5 பேர் தானே, வேணாம் அப்படின்ட்டு தான் சரி சொல்கிறாங்க அப்படின்ட்டு தான் 15 லிட்டருக்கு போனேன். 15 லிட்டரில் வாங்கினது ஆர்டர் பண்ண, அமேசானில் ஆர்டர் பண்ணாங்க. இஎம்ஐயில் தான் கட்டினேன். இஎம்ஐயில் தான் கட்டி வாங்கலான்ட்டு முடிவு பண்ணேன். ஆர்டர் பண்ண மாதிரி வந்துடுச்சு. ஆர்டர் பண்ண ஒரு 2 நாளில் வந்துடுச்சு. வந்துட்டு உடனே என்னாக்கா ஆள் வரணும்ல ஃபிட் பண்ணுறதுக்கு. முதல் ஆள் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணாங்க, ஆள் வருவாங்க அப்படின்ட்டு. அவர் ஃபோன் பண்ணவுடனே வரேன் அப்படின்னாரு. வரவே இல்லை. ஃபஸ்ட் நாள் ஆச்சு, 2வது நாள் வரல. மறுபடியும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கஸ்டமருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணவொன்னே ஆள் வந்தாங்க. ஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா சுடு தண்ணி எப்படி வருது அப்படின்னு ஆன் பண்ணி பார்த்தோம். ஆன் பண்ணி பார்க்கவும் அதில் என்ன 2 லைட்டு கொடுக்குறாங்க, க்ரீனு, ரெட்டுன்றது பவர். அது பவர் இருக்கும்போது ஆன்லேயே தான் இருக்கும். ரெட்டு க்ரீன்னாக்கா தண்ணி சூடாகும்போது க்ரீன் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். க்ரீனில் ஆனில் இருந்தால் தண்ணி சூடாகுது அப்படின்னு. இது எப்படின்னாக்கா மேக்ஸிமம் 75, மினிமம் லாஸ்ட் 0வில் இருக்கும். மேக்ஸிமம் 75 டிகிரி ஃபுல் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடுதுங்க. க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு, ஃபுல் ஹீட்டில் இருக்குது அப்படின்னு. தண்ணி நல்லா சூடாக வரும், கையை வைக்க அப்படியே அவ்வளோ சூடாக வரும். அது மாதிரி வாங்கி ஒரு வாரம் ஆகுது. அதுக்கப்புறம் 2 வாரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ போடுறேன். நல்ல சூடாகுதுங்க. இது என்னென்னா காலையில் எல்லோரும் குளிச்சுருவாங்க. எல்லோரும் குளித்து முடிச்சிட்ட பிறகு ஆஃப் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் கழித்து ஆன் பண்ணாலும் அந்த ஹீட் சூடு அப்படியே தாங்க இருக்குது.
சூடு குறையல. 6 மணி நேரம் 7 மணி நேரம் கழித்து வந்தாலும் சூடாக இருக்குங்க. நான் வேலைக்கு போய்ட்டு வருவேங்க. 8:30 மணிக்கு நான் போனேன்னா அதோட 7 மணி 8 மணி ஆகும், 8 8:30 ஆகும். அப்போ கூட அந்த சூடு இருக்குங்க. அவ்வளோ நேரம் சூடாக இருக்குது ஹீட்டரில். அதே மாதிரி கரண்ட்டு வந்ததுன்னா ஒரு தடவை ஆன் பண்ணிவிட்டு போட்டோம்னாக்கா, ஆஃப் பண்ண பிறகு அதோடய யூனிட் 700 வாட்ஸ் கரண்ட் 700 வாட்ஸ் எடுக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கம்மியாக தாங்க இருக்குது. 5 ஸ்டார், இது 5 ஸ்டார் ரேட்டிங் தாங்க. அது என்ன மாடல்னால் பீகார்டில் டிவினோ டிஜின்ற மாடல் 15 லிட்டர். கரண்ட்டு பில்லு எனக்கு அந்த இன்ஸ்டண்ட்டை விட இது நல்லா கம்மியாகுது. சூடு அப்படியே தாங்க இருக்குது. 75 டிகிரியில் இருக்கிற சூடு 4 மணி நேரம் கழிச்சு அந்த சூடு குறையல. அதுக்கப்புறமா 1 டிகிரி 74, 65 டிகிரிலையும் நல்லா சூடாக இருக்குது. 65 டிகிரிலையும் ஃபுல்லாகவே சூடாக தாங்க இருக்குது. காலையில் நீங்கள் நைட்டு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு காலையில் இது பண்ணாலும் சூடு விதவை தான் இருக்குது. இந்த இதில் எனக்கு தெரிஞ்சு 1 வாரம் யூஸிங்கில் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க இது. வேறு பிராண்ட் வாங்கியிருந்தால் கூட இப்படி இருக்குமான்னு தெரியல. ஆனால் இது என்ன ஆனது, இந்த பிராண்டில் ஓஸ் வராது. கனெக்டிங் அந்த ஆட்டோவில் இங்கே தண்ணி வர்றது, ஹீட்டிங் கூலிங் அந்த ஓஸ் இதில் வராது. நம்ம தான் வாங்கி தரணும். எனக்கு அந்த ஏற்கனவே அந்த பழைய ஹீட்டரில் இருந்த ஓஸே இருந்ததுனால அதில் மாட்டிட்டேன். அதுக்கப்புறம் இது பே பண்ணணும். இந்த ஃபிட்டிங் சார்ஜ் 350 ரூபா வாங்குகிறாங்க இந்த மாடலுக்கு. அது அவ்வளோதாங்க. இது வாங்கலாம். நீங்கள் வாங்குறது இருந்தால் இந்த பிராண்டு வாங்கலாங்க. நல்ல பிராண்டு, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் ஒரு 3-4 மாதம் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் எப்படி இருக்குன்னு போட்டுருங்க வீடியோ. பாய். அவ்வளோதாங்க. ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணேன். இப்போ ஆன் பண்ணிட்டாங்க வீட்டில். அதனால் டெம்பரேச்சர் பாருங்க ஒரு 45க்கு வந்துடுச்சு. 75க்கு வந்துடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ ஆன் பண்ணிட்டாங்க. இது ஆன் பண்ணிட்டாங்கன்னா குழாவை திருப்பிட்டாங்க. குழாவை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த குழாவை ஓப்பன் பண்ணி விட்டதுனால இதாகிடுச்சு. சூடாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் ஆகும். டெம்பரேச்சர் குறையில. இப்போ குழாவை ஓப்பன் பண்ணதுனால அது தண்ணி வந்ததுனால கொஞ்சம் இது கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி எவ்வளோ சூடாகுதுன்னு பார்ப்போமா? எப்படி தெரியுதுன்னா புகை வரும். புகை வருது தெரியுதா? தெரியுதுங்களா புகை வர்றது? இவ்வளோ நேரம் 1.5 மணி நேரமாக டெம்பரேச்சர் அப்படியே தான் இருக்குது. சூடு அப்படியே தாங்க இருக்குது. இதோட கையிருக்க முடியாது. சுட்டு போயிடும். சூடாக இருக்குது. ஆஃப் பண்ணிடுவோம். டெம்பரேச்சர் மாறி 70க்கு வந்துடுச்சு. ஓவர் பண்ணால் 70, 49, 48, 60, 67, இந்த குறைஞ்சிட்டு போகணுமா? 66 நிற்குது. ஆன் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? பச்சை லைட் எரியுது. மீட்டரை போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள். தெரியுதுங்களா? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த லைட் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. அது ஹீட் ஆகிட்டு இருக்கு. தண்ணி க்ரீன் லைட்டு பச்சை லைட் எரியுதுனால தண்ணி ஹீட் ஆகிட்டுறதுனால இந்த எரியுது பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக. இப்போ அது க்ரீன் லைட் ஆஃப் ஆயிடுச்சுனாக்கா இங்கேயும் மீட்ரு அது ஓடாது. அது குறைஞ்சிரும். கட் ஆஃப் ஆகிடுறாங்க. ஓகேவா? இதுதாங்க. இது பாருங்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் ஆகியும் 75% அப்படியே தான் இருக்குது. சரிங்களா? 1 மணி நேரம் அந்த டெம்பரேச்சர் குறையல. பார்க்கலாம் மறுபடியும்.
அப்புறமா பார்க்கலாம், ஒரு நாள் கழிச்சு பார்ப்போம். இன்னும் எவ்வளோ நேரம் தான் இந்த டெம்பரேச்சர் அப்படியே இருக்குன்னு பார்க்கலாம். ஆனில் தாங்க இருக்குது. இங்கே பாருங்க, சுவிட்சு ஆன்லேயே தான் இருக்குது, ஆஃப் பண்ணவே இல்லை. அதிலே தெரிஞ்சிடும், டிஸ்பிளேலேயே பார்க்கலாம் எவ்வளோ நேரம் தாங்குது அப்படின்னு. பாருங்க, மீட்டரில் அந்த ரெட் டாட் அது அணைஞ்சு அறியும் பார்த்தீங்களா, அது ஹீட்ரு சூடாகிட்டே இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டே இருக்கும். ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அந்த பாருங்கள் லைட் இப்போ வந்து அது டெம்பரேச்சர் கட் ஆகி அந்த டெம்பரேச்சரே இருக்குது, கட் ஆஃப் ஆகி. அப்போது மீட்ரு கம்மியாக தான் ஓடுது. மீட்ரு ஆஃப் ஆகிடுச்சு. அந்த இது ஹீட்ருக்கு இப்போ மீட்ரு ஓடலை, தண்ணி சூடாகி ரெடியாக இருக்குது. அதனால் இது அந்த மீட்ரு கட் ஆஃப் ஆகிடுச்சு அந்த ஹீட்ரு. அதனால் மீட்ரு அந்த இது ரன்னிங் இல்லை, மீட்ரு வந்து ஓடலை. இது வந்து இப்போ இது வந்ததுன்னா டிவி, ஃப்ரிட்ஜு, லைட் இதுக்காக இது போயிட்டுருக்கு. பார்க்கலாம், கட் ஆஃப் ஆகி மீட்ரு இது ஹீட்ரு ஓடும்போது சூடாகிட்டும் போது காமிக்கிறாங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம். கையை வைக்க அப்படியே அவ்வளோ சூடாகும். அது மாதிரி வாங்கி ஒரு வாரம் ஆகுது, ஒரு வாரம் அதுக்கப்புறம் 2 வாரம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ போடுறேன். நல்ல சூடாகுதுங்க. இது என்ன